ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உதிரி உதிரியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு கொடுக்குறப்போ ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சைட் டிஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. அதுலேயே தான் தண்ணியும் அளந்துக்கணும். இப்போ இதை 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி கழுவுறப்போ இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுக்கு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் கரம் மசாலா இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நாம் இதில் சேர்த்துருக்கிற ஹோல் கரம் மசாலா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த தக்காளி சாதம் சாப்பிடும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்றது போல் ஃபீல் கொடுக்கும். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நாம் சேர்த்துருக்கிற எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கரண்டியை வச்சு அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் இந்த ரைஸில் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நாங்கள் ரெகுலராக 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுவோம். இப்போ இது நமக்கு இந்த சாதம் உதிரி உதிரியாக வேணும். அதுக்காக நான் 2.25 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த தக்காளி சாதம் உதிரி உதிரியாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பாயிலிங் டைமுங்கிறது குக்கர் சேஞ்ச் ஆகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா, பொட்டேட்டோ ஃப்ரை, மோர் மிளகா செஞ்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்திலேயே உதிரி உதிரியான பிரியாணி போல் டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.